ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சென்டென்சஸ் நம்ம டெய்லி சென்டென்சஸ் ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இந்த சென்டென்சஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். லாஸ்ட் வீடியோவில் ஐ வில் கிவ் இட் அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் தெரியாதவங்களுக்காக ஐ வில் கிவ் இட் அதோட ஆன்சர் நான் தருகிறேன். நான் ஏதாவது ஒரு பொருளை நான் தரேன்ப்பா, நீ கவலைப்படாத, காசு தானே நான் தரேன். இன்னும் எக்ஸாம் பென் எடுத்துகிட்டு வரலையா? நான் தரேன், வா எக்ஸாமுக்கு போகலாம். தண்ணியா? இரு நான் தரேன். நான் தருகிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ வில் கிவ் இட். அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் தருகிறேன். Can I come in? நான் உள்ளே வரலாமா? Can I come in? நான் உள்ளே வரலாமா? யாருக்கு இங்கே நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட நாக் பண்ணுவாங்க, கதவை தட்டுவாங்க. நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கிளாஸ் ரூம்ஸில் நான் உள்ளே வரலாமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேறு ஏதாவது பெரிய மேனேஜர் ரூம் ஆஃபீஸில் போகும்போது நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் உள்ளே வரலாமாங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா கேன் ஐ கம் இன். அதுக்கான தமிழ் அர்த்தம் என்னென்னா நான் உள்ளே வரலாமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். கேன் ஐ டூ திஸ்? நான் இதை செய்யலாமா? கேன் ஐ டூ திஸ்? நான் இதை செய்யலாமா? இப்போ நான் அடுத்து பிஸ்னஸ் செய்யலான்னு இருக்கேன்ப்பா, அதை நான் செய்யலாமா? அடுத்து நான் 10th கம்ப்யூட்டர் குரூப் எடுக்கலான்னு இருக்கேன்ப்பா, இதை நான் செய்யலாமா? காலேஜில் நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா, இதை நான் செய்யலாமா? நான் வெளியூருக்கு வேலைக்கு போகலான்னு இருக்கேன்ப்பா, நான் இதை செய்யலாமா? நான் இதை செய்யலாமான்னு கேட்டோம் இல்லையா? நான் இதை செய்யலாமாங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா கேன் ஐ டூ திஸ்? அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் இதை செய்யலாமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். comb your hair. உங்கள் தலையை சீவவும். comb your hair. உங்கள் தலையை சீவவும். உங்கள் தலையை கொஞ்சம் சீவுங்க, என்ன இப்படி விரிச்சு போட்டு வச்சுருக்கீங்க, எண்ணெய் கூட வைக்காமல் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஸ்கூலில் சொல்லுவாங்கள்ல மேம்லாம், என்ன தலையை சீவிருக்க, ஒழுங்காக தலையை சீவு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட தலையை சீவுங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா comb your hair. உங்கள் தலையை சீவவும். இதுதான் அதுக்கான தமிழ் அர்த்தம். மே ஐ கம் இன். இதுக்கும் நான் உள்ளே வரலாமாங்கிறது தான் தமிழ் அர்த்தம். நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் கேட்போம். நான் உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு காலேஜில் கேட்போம். நான் உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கேட்போம். நான் உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்போம். இதை எல்லாத்துலேயும் நம்ம எந்த வேர்ட் சென்டென்ஸை யூஸ் பண்ணலான்னா மே ஐ கம் இன்னுங்கிறது நான் உள்ளே வரலாமா அப்படிங்கிறதோட இங்கிலீஷ் அர்த்தம். கோ டவுன்ஸ்டேர்ஸ். கீழே செல்லுங்கள். கீழே செல்லுங்கள். சரவணா ஸ்டோர் போவோம், பேகெல்லாம் கீழே தாங்க வச்சுட்டு வரணும், கீழே போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது பார்க்கிங் கீழே போங்க அப்படின்னு சொல்லுவோம். கீழே செல்லுங்கள், கீழே போங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா கோ டவுன்ஸ்டேர்ஸ். அதுக்கான தமிழ் அர்த்தம் கீழே செல்லுங்கள். ப்ளீஸ் கம் இன். தயவு செய்து வாருங்கள். ப்ளீஸ் கம் இன்.
தயவு செய்து வாருங்கள். யாராவது ஒரு ஸ்பெஷல் பர்சனாக தயவு செஞ்சு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, எடுத்த உடனே சொல்லுவோம் தயவு செஞ்சு உள்ளே வாங்கலை அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஏதாவது நம்ம ஸ்கூல்லேயே நம்ம காலேஜ்லேயே கிண்டல் பண்ணுற மாதிரி நம்ம மேம் சொல்லுவாங்க, ப்ளீஸ் கம் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, வாங்க 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 உள்ளே வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு வாங்க அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ளீஸ் கம் இன். அதுக்கான தமிழ் அர்த்தம் தயவு செய்து வாருங்கள். ஐ ஸ்பெண்ட் எ லாட். ஐ ஸ்பெண்ட் எ லாட். நிறைய செலவு செய்கிறேன். ஐ ஸ்பெண்ட் எ லாட். நிறைய செலவு செய்கிறேன். நான் நிறைய செலவு செய்கிறேன். என் வீட்டுக்காக, என் குழந்தைகளுக்காக நான் நிறைய செலவு பண்ணுறேன். என் ஃபேமிலிக்காக நான் நிறைய செலவு பண்ணுறேன். நான் டூர் போகிறதுக்காக நிறைய செலவு பண்ணுறேன் இயர். நான் காசை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக சேர்த்து வச்சு நிறைய பேருக்கு செலவு பண்ணுறேன், டொனேட் பண்ணுறேன். நிறைய செலவு பண்ணுறேங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ ஸ்பெண்ட் எ லாட். ஐ ஸ்பெண்ட் எ லாட். அதுக்கான தமிழ் அர்த்தம் நிறைய செலவு செய்கிறேன். ஐ டோன்ட் அக்ரி. ஐ டோன்ட் அக்ரி. நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஐ டோன்ட் அக்ரி. நான் ஒப்புக்கொள்ளவில்லை. என்னடி உங்கள் சித்தப்பா இறந்துட்டாராமே? இல்லை நான் ஒப்புக்கொள்ள முடியாது, அது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் அதை ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது இல்லை என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒப்புக்கொள்ளலை அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ டோன்ட் அக்ரி. அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஹாவ் பேஷன்ஸ். ஹாவ் பேஷன்ஸ். பொறுமையாக இருங்கள். ஹாவ் பேஷன்ஸ். பொறுமையாக இருங்கள். கஷ்டம் வருதா பொறுமையாக இரு. நிறைய பேர் சொல்கிற விஷயந்தான் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு அப்படின்னு. கோவம் வருதா பொறுமையாக இரு, சந்தோஷம் வருதா பொறுமையாக இரு. பொறுமையாக இருங்களுங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹாவ் பேஷன்ஸ். அதுக்கான தமிழ் அர்த்தம் பொறுமையாக இருங்கள். ஈ வாஸ் அட் ஹோம். ஈ வாஸ் அட் ஹோம். அவர் வீட்டில் இருந்தார். ஹீ வாஸ் அட் ஹோம். அவர் வீட்டில் இருந்தார். என்ன அவர் ஆஃபீஸ்க்கு வரலையா? அவர் வீட்டில் இருந்தாரே, பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் இன்னும் ஸ்கூலுக்கே வரலையே, அவன் வீட்டில் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வீட்டில் இருந்தாருங்கிறத இங்கிலீஷில் ஈ வாஸ் அட் ஹோம். அதுக்கான தமிழ் அர்த்தம் அவர் வீட்டில் இருந்தார். இஸ் காஃபி ஹாட். இஸ் காஃபி ஹாட். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி பேசி பாருங்கள். தேங்க்யூ.